ஆத்தூர் மதுக்கரை அருகே எரிந்த நிலையில் கிடந்த அரசு பள்ளி ஆசிரியையின் சடலம் எரித்து கொல்லப்பட்டாரா என்பன உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரணை. நாய்க்கடித்து மாடு உயிரிழந்தால் 37,500 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் அறிவிப்பு. ஆடு உயிரிழந்தால் 6,000 ரூபாயும் கோழிக்கு 200 ரூபாயும் இழப்பீடாக அளிக்கப்படும் என அமைச்சர்கள் KN நேரு, I பெரியசாமி தகவல். பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை ஏற்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுரை. நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற SI ஜாகிர் உசேனுக்கும் மற்றொருவருக்கும் நிலப்பிரச்சினை இருந்து வந்தது. வழக்கில் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலில் வெளிப்படுத்திய சர் ஜான் ஹூபர்ட் மார்சலினுக்கு சென்னையில் 50 லட்சம் ரூபாய் செலவில் சிலை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கூலி உயர்வு மற்றும் மின் கட்டண உயர்வுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி திருப்பூர், கோவை மாவட்டங்களில் நெசவாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். 1.5 லட்சம் விசைத்தறிகள் இயங்காத நிலையில் நாளொன்றுக்கு சுமார் 40 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக இழப்பீடு ஏற்படும் என தகவல். சென்னையில் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது. அடுத்த ஆண்டு கோடைக்காலம் வரை போதுமான நீர் இருப்பதாக அமைச்சர் KN நேரு தகவல். (286) நாட்களுக்கு பிறகு பத்திரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக நாசா அறிவிப்பு. புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தசை உள்ளிட்ட உறுப்புகள் படிப்படியாக சீராக செயல்படும் என்றும் விளக்கம். திருநெல்வேலியில் முன்னாள் SI ஜாகிர் உசேனின் படுகொலையில் காவல்துறையின் மோசமான செயல்பாடே காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரை குற்றம் சாட்டி புகார் அளித்தாரோ அவரையே அழைத்து வந்து காவல்துறை கட்ட பஞ்சாயத்து செய்திருப்பதாகவும் சட்டப்பேரவையில் புகார். துணை கேள்வி கேட்க அனுமதிக்காததால் உட்கார்ந்து கொண்டு அதிமுக MLA அம்மன் அர்ஜுனன் மிரட்டக்கூடாது, நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் சபாநாயகர் தகவல். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக 681 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த ஆண்டு 262 கோடி ரூபாயாக இருந்த நிதி பற்றாக்குறை வரும் நிதியாண்டில் 68 கோடி ரூபாயாக குறையும் என மதிப்பீடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.